வணக்கம். பிக் பாஸ் டே 93 94 நினைக்கிறேன். அது அப்புறமேல் பார்க்கலாம். நேற்று எபிசோட் பார்த்துருந்தாவே நம்மளுக்கு தெரிஞ்சிருக்கும் இன்றைக்கி எக்ஸ் கண்டஸ்டன்ட்லாம் உள்ளார வர போகிறாங்க. அது மட்டும் இல்லாமல் எந்தெந்த கண்டஸ்டன்ட்லாம் வந்தால் என்னென்ன கேள்விகள் கேட்க போகிறாங்க அப்படின்னு நம்மளுக்கே ஒரு பெரிய எதிர்பார்ப்பு இருந்தது. அது மட்டும் இல்லாமல் உள்ளார உள்ள கண்டஸ்டன்ஸுக்கே பெரிய எதிர்பார்ப்பு இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன். இவரெல்லாம் வந்தால் இந்த கேள்விலாம் கேட்கணும் அப்படிங்கிறத முன்னாடியே உள்ளார உள்ள கண்டஸ்டன்ட்டே பிளான் பண்ணிட்டாங்க. இந்த நிலையில் ஃபஸ்ட்டு யார் உள்ளார வர போகிறோம் அப்படின்னு பார்க்கும்போது சுனிதா அண்டு வர்ஷினி பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு உள்ளார போயிருந்தாங்க. வர்ஷினி என்ன பேச போகிறாங்க அப்படிங்கிறது எனக்கு ஓரளவுக்கு கெஸ் இருந்தது. ஏன்னா சோஷியல் மீடியாவில் அவங்க நிறைய விஷயங்களை தொடர்ந்து ஷேர் பண்ணிக்கிட்டே இருந்தாங்க. அவங்களுக்கு முத்துக்குமரனா ரொம்ப பிடிச்சிருக்கு, இன்னொரு பக்கம் ஜாக்லினையும் ரொம்ப பிடிச்சிருக்கு. ஸோ அவங்களுக்கு ஆதரவாக பேச போகிறாங்க அப்படிங்கிறது நம்மளுக்கு ஓரளவுக்கு தெரிஞ்சிருச்சுன்னு வச்சுக்கோங்களேன். அதே மாதிரி இன்னொரு பக்கம் சுனிதா, ஐ திங்க் சுனிதா நிறைய பேட்டிலாம் கொடுத்தாங்கன்னு நினைக்கிறேன். ஆனால் நான் அந்த பேட்டிலாம் பார்க்கல. அதில் அவங்க யாரை சப்போர்ட் பண்ண போகிறோம் அப்படிங்கிற மாதிரி ஏதாச்சும் பேசினாங்களா அப்படின்னு தெரியல. ஆனால் நம்மளுக்கு சுனிதானாவே அவங்களுக்கும் ஜாக்லினுக்கும் ஏற்கனவே முதல் 2 வாரங்களில் ஏகப்பட்ட வாய்க்கால் தகராறு இருந்தது. ஸோ அப்படி இருக்கும்போது அது அப்படியே கண்டினியூ ஆன மாதிரியே இருந்தது. வந்த உடனே ஜாக்லின் ஒரு செமையான கேம் விளாட்றா. என்ன பண்ணுறான்னா, யாருக்கெல்லாம் கிளாப்ஸ் வருதோ அவங்க பக்கத்தில் போய் நின்றுக்கிறா அப்படிங்கிற மாதிரி ஜாக்லின் மேலே வைக்கிற பெரிய குற்றச்சாட்டு, இது வரைக்கும் எல்லாருமே வச்ச குற்றச்சாட்டு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுதான். இதை நம்மளும் முதலே சொல்லியிருக்கோம். அவங்க பார்த்தீங்கன்னா வீக்கெண்ட் எபிசோடில் யாருக்கு கிளாப்ஸ் வருதோ அதுக்கப்புறம் அவங்க கிளாப்ஸ் வரவங்களுக்கு சப்போர்ட் பண்ணி பண்ணுறாங்க. அப்படி ஒரு கேம் ஒன்று விளையாண்டுட்டு இருக்காங்க. ஸோ அந்த ஓட்டெல்லாம் தான் பக்கத்துக்கு கொண்டு போகிறாங்க. இவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா ஸ்ட்ரெயிட்டாக சொல்கிறாங்க. ஜாக்லினும் நிற்கிறாங்க. ஜாக்லினோட ஃபேஸை பார்த்தாவே தெரியுது வேணும் நம்மளை பண்ணதான் வந்திருக்கா அப்படிங்கிற மாதிரி. அந்த இடத்துல முதல்ல ராயன் இருந்தார், அதுக்கப்புறம் சௌந்தர்யா இருந்தாங்க. சௌந்தர்யாலாம் இப்போ அங்கே இல்லவே இல்லை அப்படிங்கிறதோட இல்லாமல் இப்போ அந்த இடத்துல யார் இருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா முத்துக்குமரனோட ஓட்டெல்லாம் இப்போ இவங்க வாங்கிட்டு இருக்காங்க. இது மாதிரி ஏமாற்றி யார்ட்டையுமே உண்மையாக இல்லை அப்படிங்கிற மாதிரி போட்டு உடச்சிடுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அங்கே உள்ள கண்டஸ்டன்ட்லாம் இது ஏற்கனவே தெரிஞ்ச மாதிரி பார்த்தீங்கன்னா அதுக்கு இல்லை, அவங்க அது மாதிரிலாம் இல்லை, இதெல்லாம் சொல்லலை. எல்லாருமே ஜாலியாக அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க. ஆனால் இங்கே இந்த விஷயத்த இவங்க சுனிதா சொல்லிகிட்டு இருக்கும்போது பக்கத்திலே வைஷ்ணவி சொல்கிறாங்க ஜாக்லின்ட்ட, இல்லை எனக்கு டிஃப்ரெண்ட்டான ஒப்பீனியன் இருக்குது, நான் என்னோடய ஒப்பீனியன் என்ன அப்படிங்கிறத அப்புறமேல் சொல்கிறேன் அப்படின்னு. அப்புறம் விஜய் விஷாலை தான் இன்றைக்கி 3/4 பேர் வச்சு செய்யணும்னு வந்திருந்தாங்க அப்படின்னு நினைக்கிறேன். எனக்கு இன்றைக்கி விஜய் விஷாலை நிறைய பேர் கொஷின் பண்ணதுக்கான காரணமாக நான் என்ன பார்க்குறேன் அப்படின்னா, ஒரு பக்கம் சேனல் அவரை சேவ் பண்ண முயற்சி பண்ணுதோ அப்படிங்கிற ஒரு எண்ணத்தை தான் ஏற்படுத்துது. ஏன்னா இப்போ எல்லாருமே ஒரு ஆளை அட்டாக் பண்ணும்போது என்ன தோணும், ஐயோ பாவம்பா அவர் என்ன அப்படி பெருசாக பண்ணிட்டார் அப்படிங்கிற மாதிரி தானே கேள்வி கேட்க தோணும். ஸோ அதற்காகவே இதை பிளான் பண்ணி பண்ணாங்களா அப்படிங்கிற ஒரு எண்ணத்தை ஏற்படுத்துது. அருணா கேள்வி கேட்டதுக்காக நான் சொல்லலாம். மற்றவங்களாம் அதே ஒரே விஷயத்தையும் அவங்க கேட்டுட்டு இருந்தபோது சரி பிளானிங் அது மாதிரி ஏதாச்சும் இருக்குமோ அப்படிங்கிற ஒரு எண்ணத்தை ஏற்படுத்துச்சு. பட் ஆனால் ஒரு பக்கம் ரியா ஆகட்டும், இன்னொரு பக்கம் சுனிதா ஆகட்டும், எல்லாமே சரியான கேள்விகள் கேட்டாங்க. ஆனால் விஜய் விஷால்கிட்டேருந்து ஒரே பதில் தான் இருந்தது. அதாவது நான் ஃப்ரெண்டாக தான் பார்த்தேன். எனக்கு பெரிய ஷாக்காக இருந்ததுன்னா என்னென்னா, அன்ஷிதா போகும்போது ஏதோ காதலை சொன்னாங்க. இவர் சொல்கிறாரு இல்லை அவங்க அவங்களோட காதலோட பேரை சொன்னாங்க அப்படிங்கிற மாதிரி இவர் சொல்கிறாரு. அவங்க லைஃப்பில் பின்னாடி அருணாவை பேரோட சொன்னாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. எனக்கு அந்த கான்வர்சேஷனை பார்க்கும்போது அப்படி இல்லை. ஸோ வேறு ஏதோ சொன்ன மாதிரி தான் இருக்குது. இவர் அப்படி சொல்கிறாரு. பட் எனிவே, ஸோ அன்ஷிதா மேலேயும் லவ் இல்லைன்னு சொல்லிட்டாரு. ஆனால் அன்ஷிதா பார்த்திங்கன்னா வெளியில் வந்ததுலேருந்து விஷாலுக்கு லவ் போஸ்ட்டாக போட்டுட்ருக்காங்க. அவங்க உள்ளார என்ன இதை எப்படி ஹேண்டில் பண்ண போகிறாங்க அப்படிங்கிறத பார்ப்போம். எனக்கு தெரிஞ்சு என்ன நினைக்கிறேன்னா, அன்ஷிதாவும் இதை பெருசாக எடுத்துக்க மாட்டாங்க. இன்னொரு பக்கம் தர்ஷிகாவும் நீங்கள் பெருசாக எக்ஸ்பெக்ட் பண்ணுவீங்களா, தர்ஷிகா இதை கேட்பாங்க, அன்ஷிதா இதை கேட்பாங்க அப்படின்னு. அதெல்லாம் நடக்கவே நடக்காது அப்படின்னு நினைக்கிறேன். பார்க்கலாம் என்ன நடக்க போகுது அப்படின்னு. ஆனால் அன்ஷிதாக்கே இது ஒரு பெரிய ஷாக்காக தான் வந்திருக்கும். என்னடா அது விஜய் விஷால் இப்படி சொல்லிட்டாரு அப்படின்னு. ஆனால் நான் விஜய் விஷால்கிட்ட நோட்டீஸ் பண்ண ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவர் யார்கிட்டையும் உன்னை நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன், உன்னை லவ் பண்ணுறேன் அப்படின்னு ஒரு வார்த்தை கூட சொல்லலைங்க. அது ஒரு உண்மையிலே கரெக்டு. அது மட்டும் இல்லாமல் அவர் தர்ஷிகா பற்றி சொல்லும்போது ஒரு விஷயத்த சொல்லியிருப்பார். தர்ஷிகா ஒவ்வொரு வாட்டியும் லவ் பண்ணுறேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு சென்ஸில் சொல்லும் போதெல்லாம் நான் சொல்லியிருக்கேன் உடனே இல்லை எனக்கு அது மாதிரி ஒரு எண்ணம் இல்லை அப்படிங்கிறத நான் சொல்லியிருக்கேன் அப்படின்னு. அதையும் பண்ணியிருக்காரு. ஆனால் அவர் அதுக்கு மேலே இன்னொன்றும் பண்ணியிருக்காரு. அதை ஏன் யாருமே அதை சொல்ல மாட்டேங்கிறாங்க அப்படின்னு தெரியல. இவர் என்ன பண்ணார்னா, தர்ஷிகா லவ் பண்ணுறேன்னு சொல்லும்போது அப்போ எனக்கு அந்த லவ் இல்லை அப்படின்னு சொன்னார். ஆனால் தர்ஷிகா எப்போ விலகி போகிறாங்கன்னு தெரிஞ்சதோ இல்லை கொஞ்சம் தெளிவாயிட்டாங்க அப்படின்னு தெரிஞ்ச உடனே திருப்பி உள்ளார பிடிச்சி இழுத்து போட்டுக்கிட்டாரு. இல்லை எனக்கும் உன்னை ரொம்ப பிடிக்கும் அப்படிங்கிற மாதிரிலாம் ஒரு 2 வார்த்தை பேசினோன்னா அவங்க திருப்பியும் விழுந்துட்டாங்க தடுக்கி. ஸோ இதுதான் நடந்தது. இன்னொரு பக்கம் அன்ஷிதாட ஒரு ஃப்ரெண்டுன்னு சொல்கிறாரு. ஆனால் அங்கேயும் அது மாதிரி ஒரு வேலையை தான் பார்த்தாரு. என்ன சொல்கிறது, அதான் சொல்கிறேன். சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த பேச்சோட பேச்சாக லவ்னு சொல்லிடுவாங்க. ஆனால் அந்த இடத்துல மனுஷன் எவ்வளோ தெளிவாக இருக்கார் அப்படிங்கிறது நல்லாவே புரிஞ்சுது.
தர்ஷிகா விஷயத்தில் எனக்கு அவர் கேட்ட விஷயம் கரெக்டாக தான் எனக்கு பட்டது. என்னென்னா, நான் தர்ஷிகாடே இத்தனை வாட்டி சொல்லிட்டேன். லாஸ்ட்டில் அந்த இதை கொடுக்கும்போதே நான் சொன்னேன், இல்லை நீ வேறு மாதிரி நினச்சி கொடுக்குற, இல்லை அப்படிங்கிற மாதிரிலாம் சொன்னேன் அப்படிங்கிற மாதிரி சொன்னார். பட் வந்த 2 பேருமே அதை கேட்டாங்க. எனக்கு தெரிஞ்சு இதை பிக் பாஸ் டீமே பிளான் பண்ணி இவரோட பேரை கொஞ்சம் காப்பாற்றலாம், இல்லை வெளில போய் இது ரொம்ப மோசமாக போகும் அப்படிங்கிறனால இப்பயே வந்து அதை சரி பண்ணுற வேலையை பார்த்தாங்களோ அப்படிங்கிற ஒரு எண்ணத்தை ஏற்படுத்தினுச்சு. அப்புறம் இவர் வந்தார், ரவீந்தர் வந்ததுக்கப்புறம் உள்ள எல்லாரை பற்றியும் வந்து பார்த்திங்கன்னா பெருசாக பேசினார். ஃபார் எக்ஸாம்பிள் தீபக்கை என்ன சொல்கிற ஒரு பெரிய இடத்துல வந்து தூக்கி உட்கார வச்சுட்டாரு. அவ்வளோ பெருமையாக பேசினார். உங்களோட மெச்சூரிட்டியை பார்த்து நான் அசந்துட்டேன் அப்படின்னு சொன்னார். அதுக்கு முழுக்க தீபக் வந்து ரொம்ப தகுதியான ஒரு நபர் தான். எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு கண்டஸ்டன்ட் தீபக்கு. என்ன பண்ணுறது, ஆனால் லைக் ஒரு டைட்டில் வின் பண்ணோன்னா அது மாதிரி ரொம்ப மாதிரி என்ன சொல்கிறது, அந்த ஒரு ஹை அண்ட் லோ வந்து இருக்கணும். தீபக்கிட்ட வந்து மாதிரி ஒரு மாதிரி ஒரு ஃப்ளாட் லைன் மாதிரி போகிறது தான் அவருக்கு வந்து அது ஓட்டாக கன்வெர்ட் ஆகாதுக்கான மிக முக்கியமான காரணமாக நான் நினைக்கிறேன். ஒரு வின்னருக்கு வந்து ஒரு ஹை அண்ட் லோ இருந்துக்கிட்டே இருக்கணும். ஸோ அவரை பற்றி நிறைய பெருமையாக சொல்கிறாரு. அதுக்கப்புறம் உள்ள முக்காசி கண்டஸ்டண்ட்டை பற்றி பெருமையாக சொல்கிறாரு. சௌந்தர்யாவை ஆல்மோஸ்ட் பெருமையாக சொல்லி முடிச்சிட்டாரு. அப்போ பார்த்திங்கன்னா பிக் பாஸ் வந்து எல்லோரையும் இன்வைட் பண்ணுற மாதிரி வெல்கம் அப்படின்னு சொல்கிற மாதிரி சொல்லிவிட்டு ரொம்ப அதிகமாக இன்ஃபர்மேஷன் ஷேர் பண்ணுறீங்க, இனிமேல் ஷேர் பண்ண வேணாம் அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்லிடுறாரு. அப்போ மீதி இருந்தது பார்த்திங்கன்னா ஐ திங்க் பவித்ராவும் முத்துக்குமரன் மட்டும்தான். முத்துக்குமரன் பேரை அதுக்கு முன்னாடி அவ்வளோலாம் சொல்லும் போது ஐ திங்க் தீபக்கை பற்றி அவ்வளோ நேரம் பேசினார். அப்போலாம் ஸ்டாப் பண்ணாத பிக் பாஸ் ஏன் அப்போ அப்படி ஸ்டாப் பண்ணார் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தை ஏற்படுத்தினுச்சு. முத்துக்குமரனை பற்றி ரவீந்திர பேச விட்டால் நாலு முழுக்க பேச சொன்னால் கூட பேசுவார். ஏன்னா அவருக்கு முத்துக்குமரன் எவ்வளோ பிடிக்கும், முத்துக்குமரனுக்காக எவ்வளோ வந்து சோஷியல் மீடியாவிலலாம் வந்து பேசியிருக்காரு அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரியும். அந்த இப்போ தீபக்கை பற்றி சொல்லும்போது நம்மளுக்கும் ரொம்ப சந்தோஷமாக இருந்ததில்ல. தீபக் எப்படி என்ஜாய் பண்ணாரோ அதே மாதிரி நம்மளும் என்ஜாய் பண்ணோம். அதே மாதிரி முத்துக்குமரனை பற்றி சொல்லியிருந்தா நல்லா இருந்திருக்கும் அப்படிங்கிற மாதிரி தோணுச்சு. அதற்குன்னா ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியே இல்லாத மாதிரி போயிடுச்சு. ஆனால் கடைசியில் ஒரு வார்த்தை சொல்லுவார், விட்டுடாதா குமாரா அப்படின்னு சொல்லுவார். அந்த லைனை அவர் சொல்லும் போது, அந்த சென்டென்ஸை சொல்லும் போது ஒரு பக்கம் முத்துக்குமரனோட ரெஸ்பான்ஸ், இவர் அதை சொல்கிற விதம், ஆடியன்ஸை வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு முத்துக்குமரனை பிடிச்சதோ பிடிக்கலையோ அது வந்து ரொம்ப போய் ஹிட் ஆகும். அதாவது உன்னோட வெற்றிக்கே நாங்கள் எந்த அளவுக்கு ஏங்கிட்டு இருக்கோம் அப்படிங்கிறது, அது எங்களை ஏமாத்திராத, உன் மேலே ஒரு பெரிய நம்பிக்கை வச்சுருக்கோம் அப்படின்னு சொல்கிற ஒரு மாதிரி ஒரு ஸ்டேட்மெண்ட் தான். ரொம்பவே செமையாக இருந்தது. சௌந்தர்யாவை பற்றி சொல்லும்போது என்ன சொன்னார்னா, நீங்கள் வந்து முத்துக்குமரன் அவ்வளோ கஷ்டப்பட்டாலும் நீங்கள் வந்து இந்த முடி அப்படி பண்ணுறதுலேயே வந்து அதெல்லாம் வந்து காலி பண்ணிட்டு போயிட்டீங்க அப்படிங்கிற மாதிரி சில விஷயங்களை சொன்னார். அப்புறம் அவர் வந்ததுக்கப்புறம் கொஞ்சம் நேரத்துலேயே தர்ஷிகா அண்டு அர்ணா வராங்க. அது பேர் என்ன, தர்ஷா குப்தா அண்டு அர்ணா வராங்க. தர்ஷா குப்தா அந்த ஒரு ஃபயர் மோட்லேயே தான் வந்திருக்காங்க. வரும்போதே என்ன சொல்கிறாங்கன்னா, அவங்க என்ன இப்போ அவங்க நேற்று வந்து ஒரு டாஸ்க் கொடுத்தாங்க தெரியுமா, அதில் முக்காசி பேர் தர்ஷா குப்தா சொன்னது என்னதுன்னா, உங்களுக்கு விளாடவும் தெரியாது, சொன்னாலும் புரியாது, அதெல்லாம் வேணாம் விட்டுருங்க அப்படின்னு சொன்னாலும் கேட்க மாட்டீங்க, சரி ஏதோ இருந்துட்டு போங்க அப்படிங்கிற மாதிரி முத்துக்குமரன் சொல்லியிருப்பார், அருண்னு சொல்லியிருப்பார். அது ஆமாம், நீங்கள் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, நீங்கள் எல்லாருமே வந்து உங்களை புத்திசாலியாக காட்டிட்டு மற்றவங்களெல்லாம் முட்டாளாக காட்டிகிட்டு இருக்கீங்க. அந்த ஜோக்கர்னு என்னை போய் சொன்னீங்க, ஆனால் நீங்கள் சொல்லவே இல்லைன்னு அப்படியே வாதாடினீங்க. லாஸ்ட்டில் நீங்கள் தான் சொல்லியிருந்தீங்க, இப்படி நிறைய பொய்ஸ்லாம் சொல்கிறீங்க அப்படிங்கிற மாதிரி அவங்க சொல்லிட்டு இருந்தாங்க. ஆனால் உண்மையிலே முத்துக்குமரன் வந்து பார்த்திங்கன்னா, நான் உங்களை சொல்லலை அப்படின்னு அவர் சொல்லவே மாட்டார். நாங்கள் எதுக்குங்க உங்கள்கிட்ட சொல்லணும், யாரை சொன்னேன் அப்படிங்கிறது உங்கள்கிட்ட எதுக்கு சொல்லணும் அப்படிங்கிற மாதிரி. அப்போ அவங்க சொல்லுவாங்க, விஜய் சேதுபதி சொன்னார், நீங்கள் தான் சொன்னீங்க, என்ன தான் சொன்னீங்க அப்படிங்கும்போது, ஏன் நான் இப்போ நீங்கள் கேட்குறதுக்காக நான் சொல்லிட முடியுமா அப்படிங்கிற மாதிரி தான் அவரோட வாதமாகவே இருக்கும். உங்கள்கிட்ட வந்து என்னோட பாயிண்ட்ஸ் வந்து எதுக்கு சொல்லணும் அப்படிங்கிற மாதிரி தான் அவரோட வாதமாக இருக்கும். ஆனால் அது வந்து ஒரு மாதிரி ஃபன்னாக எடுத்துகிட்டு போயிட்டாருன்னு வச்சுக்கோங்களேன். அவங்க சாப்பாடை பற்றி நீங்கள் வந்து சாப்பிட்டுட்டே குறை சொன்னீங்க, சாப்பாடை பற்றி சாப்பிட்டுட்டே குறை சொன்னீங்க அப்படிங்கிறதெல்லாம் சொல்லும்போது, நீங்கள் அவ்வளோ கஷ்டப்பட்டு பண்ணியிருக்கீங்க, ஆனால் அதை வந்து நான் உங்கள்கிட்டயே போய் சொல்ல முடியுமா, அது நல்லா இல்லை, ஏன்னா நீங்கள் எல்லாத்துக்குமே அழுதுட்டுருக்கீங்க, ஸோ நான் இதை சொன்னாலும் அழ ஆரம்பிச்சிடுவீங்க அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லியிருப்பார். அப்புறம் நம்ம அர்ணவை பற்றி என்ன நினச்சிருப்போம், அவர் வந்து முக்கால்வாசி அவரோட டார்கெட்டு விஷாலாக இருப்பார் அப்படிங்கிற மாதிரி நினச்சிருப்போம். ஆனால் அவர் ஆரம்பித்த டார்கெட்டே வந்து பார்த்திங்கன்னா நம்ம யாருமே எதிர்பார்க்காத சத்யா, ஒருத்தன் சட்டை போடாமே இருப்பானே அப்படிங்கிற மாதிரி சத்யாவை பற்றி பேசினார். ஒருத்தன் தடவிக்கிட்டே இருப்பானே அப்படின்னு சொல்லி ஜெஃப்ரியை பற்றி பேசினார். எனக்கு தெரிஞ்சு ஆர்னவுக்கு சரிங்க, அவர் போகும்போது இவங்க எல்லாருமே வச்சு செஞ்சு விட்டு அமுச்சு விட்டாங்க, அந்த கோவம்லாம் இவருக்கு இருந்தது. ஸோ அதனால் மேடையில் போய் பேசினார். மேடையில் பேசும்போதே அவர் வந்து ஒரு
தடுமாற்றத்தில் நிறைய வார்த்தைகளை விடுறாரு. உடனே விஜய் சேதுபதி நோஸ் கட் பண்ணுற மாதிரி அந்த இடத்துல கட் பண்ணி இப்படிலாம் பேசக்கூடாது அப்படிங்கிற மாதிரி அசிங்கப்படுத்தி அனுப்பிச்சிடுவார். அதுக்கப்புறம்னாச்சும் அவர் என்ன தப்பு பண்ணுறாரு அப்படிங்கிறத அவருக்கு புரிஞ்சிருக்கணும். இன்றைக்கும் வந்து அதே மாதிரி ரொம்ப அக்லியாக வந்து பேசினார். அட்லீஸ்ட் அந்த இடத்துல நின்று அதை டிஃபெண்ட் பண்ணுறதுக்கு ஜெஃப்ரியும் இல்லை, இன்னொரு பக்கம் யார் சத்யாவும் இல்லை. ஸோ அதை பண்ணியிருக்க வேணாம். அது மட்டும் இல்லாமல் அப்படி பேசியிருக்கவே வேணாம். அது ரொம்ப அதை என்ன சொல்கிறது, ஒரு பாயிண்ட்டை நம்ம எடுத்து வைக்கிறோன்னா அதை வேறு மாதிரி எடுத்து வைக்கணும். இப்படி அக்லியாக போகும்போது அப்புறம் நீங்கள் சொல்கிறதுல ஒரு பிரயோஜனமே இல்லாத மாதிரி போயிடும். லாஸ்ட்டில் அதுதான் நடந்தது. அவருக்கே வந்து அந்த ஒரு மொமெண்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா இவர் வார்த்தையை விடுறாரு. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இவங்கெல்லாம் வந்து நாங்கள் எந்திரிச்சு போகிறோன்னு எந்திரிக்கிறாங்க. அதுக்கப்புறம் அவங்கள வந்து கன்வின்ஸ் பண்ணி உட்கார வைக்கிறாரு. திருப்பியும் அதே மாதிரி போகுது. அப்புறம் திருப்பி கன்வின்ஸ் பண்ணி உட்கார வைக்கிறாரு. ஸோ ஒரு பக்கம் ஜால்ரா குரூப்னு அருண் விஜய் விஷால்லாம் சொன்னார். விஜய் விஷால்கிட்ட யாரை லவ் பண்ணுறீங்க, அன்ஷிதாவை லவ் பண்ணுறீங்களா இல்லை தர்ஷிகாவை லவ் பண்ணுறீங்களா அப்படிங்கிற மாதிரி கேட்டார். ஆனால் இவங்கெல்லாம் இதெல்லாம் கேட்டார் தெரியுமா? எதுக்கு இதெல்லாம் கேட்டார் தெரியுமா? அவருக்கு இந்த அவங்க போகும்போது அவர் சொன்ன காரணம், போகும்போது என்னை வந்து பதிலே சொல்ல முடியாத மாதிரி நான் போனதுக்கப்புறம் என்னை பற்றி நிறைய நெகட்டிவாக சொல்லிட்டாங்க. ஸோ எனக்கு பேசுகிறதுக்கே வாய்ப்பு இல்லை, அதனால தான் இப்போ கோவத்தில் பேசுகிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தார். ஆனால் உண்மையிலே நான் வந்து அவர் டார்கெட் பண்ண ஆட்கள் யாருன்னு பார்த்தீங்கன்னா விஜய் விஷால், அருண், ஜெஃப்ரி, சத்யா. இதில் ஜெஃப்ரி வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப தடவிட்டே இருக்கான் அப்படின்னு சொல்லுது. அன்ஷிதா வந்து ஒரு சிஸ்டர் அக்கான்னு சொன்னாலும் அவர் இப்போ லாஸ்ட்டில் நிறைய படங்கள்லாம் போட்டிருக்காரு. அதில் தூக்கி வந்து தண்ணிக்குள்ளே போடுற மாதிரி இது மாதிரிலாம் சில பிக்சர்ஸ் இருக்குது. ஆப்வியஸாக ஒரு எக்ஸாக இருக்கிறவருக்கு அது செம காண்டாக இருக்கும். ஸோ அது வந்து ஒரு கஷ்டமான மனநிலைன்னு வச்சுக்கோங்களேன். இன்னொரு பக்கம் அவர் அதெல்லாம் பண்ணலையா அப்படின்னு நீங்கள் திருப்பி என்ன கேள்வி கேட்கக்கூடாது. அவருக்கு கஷ்டமாக இருக்குது, புரியுதுங்களா? அதே மாதிரி இன்னொரு பக்கம் விஜய் விஷால், அவங்க 2 பேரும் லவ் பண்ணுற மாதிரி அந்த ஒரு கண்டென்ட் அதெல்லாம் வந்து அவருக்கு வந்து செம்ம காண்டாக இருக்குது. அதனால தான் இன்றைக்கி வந்து இது மாதிரிலாம் பேசியிருக்காரு அப்படிங்கிற மாதிரி தான். இதில் கொடுமை என்னென்னா, இவர் இருக்கும்போது அவங்க வரப்போகிறாங்களா அன்ஷிதாவும் தர்ஷிகாவும், இல்லை இவர் போனதுக்கப்புறம் வரப்போகிறாங்களான்னு தெரியல. அன்ஷிதாவும் ஜெஃப்ரி முக்காசி திருப்பியும் 2 பேரும் சேர்ந்து தான் உள்ளார வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதுக்காகவே ஏதாச்சும் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. துமுரா ஜெஃப்ரி வந்து பாப்போம், வெயிட் பண்ணி பார்க்கலாம் என்ன ஆக போகுது அப்படின்னு. ஆனால் இவர் பேச ஆரம்பிச்சோடனே முதல்ல அதை வந்து கட் பண்ண ஆள் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா முத்துக்குமரன் தான். முத்துக்குமரன் சொல்வார் இது வந்து சரியில்லை, இப்படி பேசாதீங்க அப்படின்னு. அதுக்கப்புறம் வேறு மாதிரி சொல்லி புரிய வைப்பாருன்னு வச்சுக்கோங்களேன். அப்புறம் கொஞ்சம் நேரத்தில் சாட்சினா வருவாங்க. ஒரு சமயத்தில் பார்க்கும்போது அர்ணவுக்கு வந்து என்ன உனக்கு கஷ்டமாக இருக்குது, எனக்கு அது புரியுது, ஆனால் உனக்கு பேசவே தெரியலையே, ஏன் இப்படி பண்ணுற, ஏன் இப்படி சொதப்புற அப்படிங்கிற மாதிரி தான் இருந்தது. சாட்சினா வந்தாங்க. சாட்சினா வந்து பார்த்திங்கன்னா முத்துக்குமரனுக்கு யாருமே கொடுக்காத ஒரு அட்வைஸ் கொடுத்தாங்க. நீ ஓவராக பேசுகிற, நிறைய பேசுகிற, உன்னை டிஃபெண்ட் பண்ணுறதுக்கு நீ திருப்பி அதை முயற்சி பண்ணிக்கிட்டே இருக்காத, தவறுனா அதை அக்செப்ட் பண்ணிட்டு போயிட்டே இரு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாங்க. இன்னொரு பக்கம் விஜய் விஷாலுக்கு நீ வந்து க்யூட் பாய் மாதிரிலாம் இல்லை, ஒரு ப்ளே பாய் மாதிரி இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னா அவர் ரொம்ப ஹர்ட் ஆகிடுவார். ஸோ அதெல்லாம் தான் இன்னைக்கு பிக் பாஸ் எபிசோடில் நடந்தது. மிட்வீக் எவிக்ஷன் இருக்கும்னு நினைக்கிறாங்க, இருக்குன்னு சொல்கிறாங்க. யார் எவிக்ட் ஆக போகிறாங்க அப்படிங்கிறதெல்லாம் வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஸோ நீங்கள் இன்னைய பிக் பாஸ் எபிசோடை பற்றி என்ன நினைக்கிறீங்க? உங்களோட பதில கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இதே மாதிரி இன்னொரு சூப்பரான வீடியோட உங்களை மீண்டும் சந்திக்கிறேன். நன்றி. Hey yo, you've been hacked. You're safe, hard in, but